இந்த 15 நாட்கள்ல என்ன சாதனை செஞ்சாங்க அப்படின்னு திமுகவும் அதிமுகவும் கேள்வி கேட்டுருக்காங்க. இந்த ஒரு 15-20 நாள்ல என்ன சாதனை? தமிழ்நாட்டுல மதச்சார்பினையும் சமூக நீதியை காக்கணும்னு ஒரு அரசியல் இருக்கும். அதில் உறுதியாக இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தோழர்கள், கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள், விசிகே கட்சி தோழர்கள், ஐஎம்ஓ தோழர்கள் கட்சிகளுடைய ஒட்டுமொத்த கூட்டணியை உருவாக்கியது எங்களுடைய தலைவர். இது மிகப்பெரிய வரலாறு. இந்த கட்சி தலைவர்கள் பணத்திற்காகவோ அதிகாரத்திற்காகவோ ஆசைப்படுபவர்கள் கிடையாது. எங்கு உண்மை இருக்கிறதோ, எங்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறதோ, எங்கு மக்கள் நம்பிக்கை இருக்கிறதோ அந்த இடத்துலதான் இவங்க எல்லாரும் இருப்பாங்க. அப்ப தமிழக மக்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் இன்னைக்கு இந்த கூட்டணியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி இருக்காங்க. அப்ப உருவாக்கும் பொழுது 2 பாயிண்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன் நானு. இந்த ஆட்சி உருவாக்கி என்ன மக்களுக்கு நல்லது செஞ்சது 15 நாள்ல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? திமுக காலத்துல சிஎம் ஃபண்ட், முதலமைச்சர் குடும்பம் ஃபண்டுன்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் அமைச்சர் ஃபண்டுன்னு ஒண்ணு இருக்கும், பார்ட்டி ஃபண்டுன்னு ஒண்ணு இருக்கும், அதுக்கப்புறம் அதிகாரிகள் ஃபண்டுன்னு இருக்கும். இன்னைக்கு முதலமைச்சர் ஃபண்டுன்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் குடும்பத்திற்கான ஊழல் இல்லை, அமைச்சர் ஃபண்டுன்னு சொல்லக்கூடிய ஊழல் இல்லை. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கரெக்டா போய் ஐஏஎஸ் அதிகாரிகள் நிர்வாகத்தில் இருந்து அமைச்சர்கள் நேர்மையுடன் பணியை செஞ்சிருக்க அமைச்சரவையை எங்களுடைய முதலமைச்சர் உருவாக்கிட்டார். இது தமிழ்நாட்டு வரலாற்றில் முதல் முறை. முன்னாடி நீங்க போய் சிஎம்டில வீடு கட்டணும்னா ஸ்கொயர் ஃபீட் 40 ரூபாய் கொடுத்துருந்தீங்க. கொடுத்தாங்களா இல்லையா? அப்ரூவ் இருக்கு. டிடிசிபில ஒரு ஏக்கர் லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா? முடியாது. அதுக்கு ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், ரெவென்யூ துறை, எல்லா இடத்திலையும் ஆத்துமணல் அள்ளக்கூடிய பிடிஎஃப், ஆத்துமணல் அள்ளக்கூடிய பொதுப்பணித்துறை, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், எல்லா இடத்திலையும் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட், எல்லா இடத்திலையும் ஊழல்கள். அப்ப இந்த ஊழலை ஒழித்த வரலாறு தமிழகத்தின் முதல் முறையாக எங்களுடைய முதலமைச்சர். இந்த வரலாறு யாரும் உருவாக்கியது கிடையாது. திமுக இந்நேரம் தொடர்ந்து இருந்தா அதே குடும்பத்தோடைய ஊழலுடைய கலெக்ஷன் இருந்திருக்கும், எல்லா இடத்துலயும் இருக்கும், கீழே வரைக்கும். அப்ப முதலமைச்சர் தன்னுடைய நேர்மையை பிரச்சாரத்தில் என்ன சொன்னாரோ அதை உருவாக்கி இருக்கார். முதலமைச்சர் எவ்வளியோ அமைச்சர்கள் அவ்வளி, அமைச்சர்கள் எவ்வளியோ எம்எல்ஏக்கள் அவ்வளி. சோ நிர்வாக மாற்றம் எந்த அளவிற்கு உருவாகி இருக்கு, அதுதான் மிகப்பெரிய வெற்றி. இந்த அமைச்சரவை மக்களுக்கானது.